Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கோழிகளுக்குலாம் வந்து மண்புழுவை வேட்டையாடி விருந்து சாப்பாடு போட போறோம். அதனால இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் தட்டிடுங்க. சரியா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம். கோழி வந்து மண்புழு சாப்பிடுமா? சாப்பிடும். ஆனா எங்க வீட்ல இருக்க கோழி ஒரு மண்புழுவை கூட சாப்பிடவே மாட்டேது. ஆனா கோழி குஞ்சு வந்து சாப்பிடுது. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இன்னைக்கே நான் கோழிகளுக்கு மண்புழுவை வேட்டையாடி போடணும். ஏன்னா எங்க ஊர்ல இன்னைக்கு செம மழை பெஞ்சிருக்கு. கொஞ்சம் தூரத்தோடனாவே நிறைய மண்புழு கிடைக்கும். அதனாலதான் வந்து வேட்டையாட போறோம். இந்த மரத்துக்கு பக்கத்துல தான் தோண்ட போறோம். மரத்து பக்கத்துல தோண்டினா நிறைய மண்புழு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். சரி வாங்க இப்ப தோண்டி பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம மண்புழு தோண்ட மண்ணை தோண்ட மண்புழு கிடைக்குன்னு பார்த்தா மண்புழு ஒன்று ரெண்டுதையும் கிடைக்குது. ஆனா நிறையெல்லாம் கிடைக்கவே மாட்டேது. சரி, இது கிடைச்சதே போதும், வச்சுக்கலாம். ஒரு மரத்து பக்கத்தில் நம்ம தோண்டி பார்த்தோம், அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால இப்போ ஒரு செடி எடுத்திருக்கேன். இந்த செடி பக்கத்தில் தோண்டி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரி, இப்போ வாங்க இந்த செடி பக்கத்தில் தோண்டி பார்க்கலாம், எவ்வளோ மண்புழு கிடைக்குதுன்றதையும் பார்க்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆரம்பத்தில் தோண்டும் போது 1 2 3 4 5ன்னு இப்படி கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு மண்புழு. ஆனால் போக போக வந்து கிடைக்கவே மாட்டேது. ஏனே தெரில. நிறைய மழை பெஞ்சிருக்கு, ஆனால் மண்புழுவே கிடைக்க மாட்டேது பாருவேன். சரி, இதுவும் ஃபெயிலியரா? ஸோ என்ன செய்ய, நம்மளுக்கு வந்து சோதனை. திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. மண்புழு வந்து தண்ணி இருக்கிற இடத்துல தானே இருக்கும். அப்போ தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து நம்ம தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால அந்த இடத்துலையும் தோண்டினேன். அப்போ வந்து நிறைய மண்புழு தெரிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம தோன்ற இடத்துக்குள்ளே வந்துருச்சு. அந்த தண்ணியும் மண்ணும் கலந்த இதில் போய் நம்ம எப்படி குழப்பி எடுக்க முடியும்? அதனால அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி பக்கத்தில் தோண்டின மாதிரி இன்னொரு இடத்துல வந்து தண்ணி பக்கத்தில் தோண்டி பார்க்கலாம், நிறையா மண்புழு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இன்னொரு இடத்துலையும் செலக்ட் பண்ணியாச்சு. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தண்ணியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தோண்டிட்டோம்னா தண்ணி வந்து உள்ளே வராதுன்னு நினச்சி தோண்ட ஆரம்பித்தேன். அங்கேயும் நிறையா மண்புழு தென்பட்டுச்சு. ஆனால் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப தென்படலை. அப்படியே இன்னொரு தடவை ஃபஸ்ட்டு தடவை தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன், மண்புழு வந்து கிடச்சிச்சு. இன்னொரு தடவை தோண்டும் போது மண்புழு ஃபுல்லாக திருப்பி உள்ளே போயிடுச்சு போல் பயந்துக்கிட்டு. அதனால் நம்மளுக்கு இன்னும் நிறையா மண்புழுலாம் கிடைக்கல. கிடைச்ச அளவு போதும் அப்படின்ட்டு வச்சாச்சு. சரி, இந்த கிடைச்சதை வந்து இப்போ கோழிக்கு போடுவோம், கோழி வந்து நல்லா சாப்பிடும், விரும்பி சாப்பிடும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தேன். ஆனால் அங்கேயும் ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு. சரி, அந்த ஃபெயிலியரையும் நீங்கள் பாருங்கள். எந்த கோழியுமே சாப்பிட மாட்டேது மண்புழு. கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ மண்புழு எடுத்திருக்கேன். ஆனால் போட்டோம்னு வச்சுக்கோங்கவே, ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சு. அதுவும் வந்து கேமராவில் கொஞ்சம் தான் தெரிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். மற்ற கோழியெல்லாம் இங்கிட்டு பற்றி பார்ப்போம், வந்து சாப்பிடுன்னு நினச்சா அந்த கோழியும் வந்து அப்படியே நல்லா உத்து பார்க்குது. சாப்பிடலாமா வேணாமான்ட்டு பார்த்துட்டு அப்படியே லேசாக கேமராவையும் பார்த்துக்கிடுது. அப்புறம் வந்து சாப்பிடாம விட்டுட்டு அப்படியே அங்கிட்டு போயிடுச்சு. எந்த கோழியுமே சாப்பிட மாட்டேது மண்புழு. அப்படியே அருவருப்பாக பார்க்குது போல் மண்புழுவை. ஆனால் எல்லா கோழியும் வந்து மண்புழு வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்கள் கோழி தொட்டு கூட பார்க்கவே மாட்டேது. ஏனே தெரில. நான் வந்து போட்டு பழக்கலைன்னு நினைக்கிறேன். கோழிகளுக்கு வந்து மண்புழுவை போட்டு பழக்கணும்னா நல்லா சாப்பிடும்னு நினைக்கிறேன். சரி, அதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் பாருங்கள். மண்புழுவை போட்டு பழக்கி பாருங்கள், கோழி எப்படி நல்லா சாப்பிடுதா இல்லையான்னு பாருங்கள். என்கிட்ட கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய தண்ணி தேங்கி இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ளே நடந்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வாக்கிங் வந்து போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அடுத்து ஒரு சின்ன பசங்களாம் வந்து சைக்கிளை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து காளான்லாம் பிறக்கணும். ஆனால் அது வந்து எல்லாமே குப்பை காளான் லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு. சரி, எதுக்கு குப்பை காளானை சாப்பிட்டா என்ன ஆகுன்னு தெரியாது. ஆனால் குப்பை காளான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். அப்படியே அதை அங்கிட்டு தூக்கி போட்டாச்சு. நான் இது வரைக்கும் தோண்டின இடத்துல வந்து மண் வந்து சரியில்லை போல். மண்ணில் வந்து மண்புழுவே நிறைய இருக்க மாட்டேது அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு மரத்துக்கு தேடி போய் அந்த இடத்துல தோண்டி பார்த்தேன். இந்த பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப மோசம். இந்த இடத்துல சொல்லவே தேவையில்ல, ஒரு மண்புழு கூட கண்ணிலே எட்டல பாருங்கவே. சரி, அதுவும் டென்ஷன் ஆகி அப்படியே லேசாக எந்திரிச்சு பார்த்தேன் சூரியனை. அப்படியே சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. சாயந்தரம் வீடியோ எடுத்து முடிக்க எல்லாமே செய்ய சாயந்தரம் ஆயிடுச்சு. சூரியனே மறைஞ்சு போச்சு. அவ்வளோதான், என்ன செய்ய, எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணணும். இனிமேல் பேசி எடிட் பண்ணணும். சும்மா வீடியோ தான் எடுத்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி, அதை நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்பீங்களா? கேட்பீங்க. சரி
சரி அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம திருப்பியும் சந்திக்கலாம். பாய் பாய், see you, bye.